வெல்கம் டு ஹரிசிவ சமையல். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி சுலபமான முறையில் வித்தியாசமாக வாழைப்பூவில் எப்படி பொடிமா செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக கற்பூர வள்ளிப்பழ பூவை எடுத்துருக்கேன். இதனுடைய நரம்பையும் இதழையும் இந்த மாதிரி எடுத்துட்டேன். வாழைப்பூவில் எந்த விதமான சமையல் செய்தாலும் இது ரெண்டையும் எடுத்துகிட்டு சமைக்கிறது நல்லது. அப்போ தான் வேக டைம் ஆகாது, சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கும், ஈஸியாகவும் டைஜஸ்ட் ஆகும். இப்போ இந்த பூவில் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி நரம்பையும் இதழையும் எடுத்து சுத்தப்படுத்தி ஒரு கண்டெய்னரில் போட்டாச்சு. இதை ஃபுல்லாக இப்போ பயன்படுத்தாமல் இதில் பாதியை மட்டும்தான் நான் பொடிமா செய்ய பயன்படுத்த போகிறேன். அதுக்காக மோர் உள்ள தண்ணியில் இதை கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் நிறம் மாறாது, அதாவது கருத்து போகாமல் இருக்கும். ஒரு வானிலை அடுப்பில் வச்சு அடுப்பையை ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கட் பண்ணி வச்ச வாழைப்பூவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துக்கேன். இதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். பத்தலைன்னா திரும்பவும் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து இதை ஒரு கரண்டி மூலமாக நல்லா 4 புறமும் கிண்டி விட்டுடலாம். இப்போ தண்ணி பத்தாதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து திரும்பவும் ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதாவது இந்த தண்ணி நல்லா வற்றி வரணும், வாழைப்பூவும் வெந்து வரணும். அது வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும். தண்ணியை வடிகட்ட வேண்டாம். இப்போ பாருங்கள், மூடி போட்டு மூடி வச்சுட்டு நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வந்துருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னொரு வானிலையை அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதோடையே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சுருள் பட்டை கொஞ்சமாக சேருங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை லேசாக எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு இதை ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இப்போ அதே எண்ணெயில் அரை டீஸ்பூன் அளவு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உடைச்ச உளுந்து, பொடிசாக கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் 1, இதோடையே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக தூள் உப்பு, ஏற்கனவே வாழைப்பூவோட உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் உரப்புக்கு தகுந்த மாதிரி 3 வரமிளகாயை 2ஆக உடச்சி சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. அதாவது வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம வேக வச்ச வாழைப்பூவையும் இதோடையே சேர்த்துக்கலாம். நல்லா திரும்பவும் இந்த வாழைப்பூ வெங்காயம் நல்லா கலந்து வர மாதிரி கிண்டி விட்டுக்குங்க. இப்போ மிக்சியில் ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கல்லையை சேர்த்துட்டு இதை நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி நெருன்னு அரைச்சி இதோடையே சேர்த்து விட்டுடலாம். அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க. அதாவது இந்த பூ பொட்டுக்கல்லை இதெல்லாம் நல்லா கலந்து வரணும். லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், சூப்பரான சுவையான வித்தியாசமான வாழைப்பூ பொடிமாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.